இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் ஒருவேளை கரும்பு சிக்கிடுச்சுன்னா நீங்கள் ரிவர்ஸில் போட்டு கரும்பை வெளியே எடுத்துக்கலாம். இன்ஜினை பொறுத்த வரையுமே ஆண்களும் பெண்களும் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன், டிஎம்ஆர் அக்ரி இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சுகர்கேன் ஜூசர் மிஷின் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கரும்புச்சாறு பிழியும் இயந்திரம். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 இடத்துல நீங்கள் வந்து இந்த கரும்புச்சாறு மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சிலையும் பார்க்கலாம், கோயம்புத்தூர் மாவட்டம் மலமிச்சம்பட்டி வந்தாலும் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. இந்த 2 லொக்கேஷன் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, வாங்க இந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். மார்க்கெட்டில் நிறைய கரும்புச்சாறு இயந்திரம் இருக்குது. நம்முடைய இயந்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, உள்ள 3 ரோலர், சிங்கிள் கிரெஸ்ட்டாக எல்லா ஜூஸும் எடுத்துரும். நீங்கள் மறுபடியும் போட வேண்டியது கிடையாது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயரில் வந்து டேபிள் டாப் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, தனியாக ஸ்டாண்டு வேணும்னு கேட்டாங்க. இன்னும் நிறைய பேர் கரண்ட்டில் வந்து வாங்கிட்டு ஃபங்க்ஷன்லாம் நிறைய இடத்துல கரண்ட் இல்லை, அந்த இடத்துலையும் நாங்கள் வந்து இந்த கரும்புச்சாறு வந்து பிஸ்னஸ் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு மிஷின் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த மாதிரி ஒரு காம்பேக்டான ஒரு மிஷின் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் இது வந்து கரண்ட் இருக்கிற இடத்துல ஓடுற மாதிரி மோட்டர்லேயும் வாங்கிக்கலாம். இது கியர் பாக்ஸ் மாடல் தான். உங்கள்கிட்ட கரண்ட் வசதி இல்லை கரண்ட் அடிக்கடி போகும், நீங்கள் சாலையோரத்தில் வச்சு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இன்ஜின் வசதியும் வந்து போட்டுற மாதிரி கொடுத்துருக்கோம். டேபிள் மாடல் வாங்கிட்டு நிறைய பேர் வந்து ஸ்டாண்டு தனியாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக ஸ்டாண்டு வசதியோடு நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த ஜூஸ் பிடிக்கிறதுக்கு இந்த ட்ரே வந்துடுது. இதுக்கு நாங்கள் எஸ்எஸ் தான் கொடுத்துருக்கோம். எஸ்எஸ் மெட்டீரியலில் ஏன் கொடுத்துருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா, மெயின்டெனன்ஸ் ஈஸி. உங்களுக்கு வந்து எம்எஸ் மாடல் மாதிரி சீக்கிரம் துரு பிடிக்காது, தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணால் போதும். ஸோ பெருசாக வந்து இதில் மெயின்டெனன்ஸ் இருக்காது. உள்ளே போட்டிருக்கிற மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 HP கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 ரோலர் கொடுத்துருக்கோம். 3 ரோலரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, கரும்பு வந்து ஒரே டைம் வந்து க்ரஷ் பண்ணிடும். நீங்கள் ரோட்டோரத்தில் பார்த்துருப்பீங்க, 3 டைம் வந்து கரும்பு எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அட் டைம் 2-3 கரும்பு அட் டைம் போடலாம், ஆனால் 3 டைம் எடுத்து போடணும், கை உள்ளே வச்சு மாட்டிக்குவாங்க. பட் ஆனால் நம்ம மாடல் வந்து ஒரு கரும்பு போட்டாலும் ஒரு டைம் தான் போடுறோம். அந்த ரோட்டோரத்தில் நீங்கள் பார்க்குற மாடலில் 3 கரும்பை 3 டைம் போடுறதும், இதில் ஒவ்வொரு கரும்பை 3 டைம் போடுறதும் சேம் தான் ப்ரொடக்ஷன் எல்லாமே. இப்போ வாரண்ட்டி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். மிஷினுக்கு வந்து 1 இயர், அதாவது கீர் பாக்ஸுக்கும் மோட்டருக்கும் 1 இயர் வாரண்ட்டி. ஸோ இவ்வளோ நேரம் வந்து மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும்னு பார்க்கலாம். 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 150லேருந்து ஒரு 200 to 220 கிளாஸ் வரை எடுக்கலாம். ஏன் 150லேருந்து 220 வரை நான் கணக்கு சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, கரும்பில் எவ்வளோ சார் இருக்கோ அதுதான் வந்து அவுட்புட்டாக வருமே தவிர, மிஷின் வந்து கரும்பில் 1 மணி நேரத்துக்கு வந்து 150 டம்ளராக 200 டம்ளரான்னு தீர்மானிக்காது. ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி கரும்பில் வந்து மாய்ஸ்சர் பர்சன்டேஜ் இருக்கும், அதுதான் ஜூஸாக வெளியே வருது. நம்ம ஹோண்டா GX8 இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறோம். கஸ்டமர் ஏதாவது வேறு பிராண்டு இல்லை லோக்கல் பிராண்ட் ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த பிராண்டு நம்ம போட்டு தரோம். கஸ்டமருக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேர் மிச்சப்படுத்துன்னு நினைப்பாங்க. ஆனால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹோண்டா பிராண்ட் இன்ஜின் தான். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். இன்ஜினை பொறுத்தவரையும் நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பிராண்ட் வாரண்ட்டி 2 வருஷம் வந்துடுது. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக சர்வீஸும் கிடைக்கும். ஹோண்டா இன்ஜின் பொறுத்தவரை பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பப்போ ஆயில் மட்டும் மாற்றணும். வாங்குறவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவோம். இது 2 HP இன்ஜின். 1 மணி நேரத்துக்கு 400 to 500 ml வந்து பெட்ரோல் கன்சப்ஷன். 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான். இந்த மிஷினை நீங்கள் தொடர்ச்சியாக ஓட்டுறப்போ மோட்டரை பொறுத்தவரை 1 மணி நேரத்துக்கு 1 யூனிட் தான் எடுக்கும். அதிகபட்சமே கமர்ஷியலாக வந்து 1 யூனிட்டுக்கு வந்து 10 ரூபா தான் அதிகபட்சம் வருது. ஸோ இன்ஜினை போட்டு ஓட்டுறப்போ நமக்கு வந்து 40 to 60 ரூபா வரையும் வரும். மோட்டர் ஓட்டுறப்போ நமக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆனால் இன்ஜினில் ஓட்டுறப்போ நமக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதாவது முயல்னு 2 படம் தெரியுதான், இதான் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஆக்சிலேட்டர் மாதிரி. ஸோ நமக்கு வந்து இன்ஜினில் ஓட்டுறப்போ 1 மணி நேரத்துக்கு வந்து இதில் வந்து அதிகபட்சம் 220 கிளாஸ்னால் இதில் வந்து ஒரு 230 to 240 கிளாஸ் வரையும் எடுக்கலாம், இந்த ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கிறதுனால. இப்போ இன்ஜினில் ஓட்டி பார்க்க போகிறோம். இன்ஜினை பொறுத்தவரையுமே ஆண்களும் பெண்களும் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கரும்பு எடுத்து விட போகிறோம். உள்ள இருக்க 3 ரோலர் காட்டுங்க, ஓப்பன் பண்ணி. உள்ள வந்து மொத்தமாக 3 ரோலர் இருக்கு. இன்னொரு கரும்பு கொடுங்க.
இவ்வளோ நேரம் நம்ம இன்ஜினில் ஓட்டுறதை பற்றி நம்ம பார்த்தோம். இதே நீங்கள் தனியாக இன்ஜினில் வாங்குறப்போ இல்லை தனியாக மோட்டரில் வாங்கினாலும் இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மெனக்கட வேண்டியதில்லை. இன்ஜின் ப்ளஸ் மோட்டரில் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து அந்த பெல்ட்டை கழட்டி விடணும். ஸோ இந்த பெல்ட் கழட்டி மாட்டுற ஆப்ஷனும் ஈஸி தான். இப்போ போல்ட்டை கழட்டியாச்சு. இப்போ அந்த ஃப்ரேமை மேலே தூக்குனா பெல்ட் லூஸ் ஆகிக்கும். தட்ஸ் ஆல். நீங்கள் வந்து இன்ஜின் ஏதாவது சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும்னா நீங்களாம் பயப்படலாம் வேண்டியது கிடையாது. ஜஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை கழட்டி விட்டு மேலே தூக்குனீங்கன்னா வந்துடுது. இந்த 4 போல்ட்டை வந்து கழட்டிட்டிங்கன்னா இன்ஜினை தனியாக எடுத்து சர்வீஸ் கொண்டு போய்க்கலாம். ஸோ இன்ஜினை வந்து பெல்ட்டில் மாட்டுறது ஈஸி தான். ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து மோட்டரில் ஓட்டலாம். இப்போ மோட்டரில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மிஷின் மேலே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இதில் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சுவிட்ச் இருக்குது. இப்போ ஃபார்வர்டில் போட்டுக்கலாம். இன்ஜினில் ஓட்டுறப்போ வந்து ஃபார்வர்டில் மட்டும்தான் ஓடும், ரிவர்ஸ் ஓடாது. இப்போ கரும்புள்ள போட போகிறோம். அடுத்து கரும்பு போடுங்க. இப்போ வந்து ஃபார்வர்டில் ஓடிட்டு இருக்குது. இப்போ ரிவர்ஸ் ஆப்ஷன் போட்டு காட்ட போகிறோம். இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் ஒருவேளை கரும்பு சிக்கிடுச்சுன்னா நீங்கள் ரிவர்ஸில் போட்டு கரும்பை வெளியே எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் இன்ஜினில் ஓட்டுறப்போ வராது. இப்போ சக்கையை பார்க்கலாம். இன்ஜினில் ஓடினாலும் சரி மோட்டரில் ஓடினாலும் சரி சக்கை இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள் எப்படி தூள் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து சக்கை எப்படி தூள் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் 2வது டைம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. சிங்கிள் க்ரஷ் தான். இப்போ இதோட க்ளீனிங் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த போல்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது தனியாக வெளியே வந்துடும். நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான் க்ளீனிங். ஸோ அடுத்ததான் வந்து நம்ம ரோலர் இப்போ க்ளீன் பண்ணிட்டோம். ஜூஸ் வர ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சக்கையெல்லாம் தேங்கியிருக்கும். ஸோ அந்த ட்ரேவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோலர் க்ளீன் பண்ணுறப்போ இந்த ஜூஸ் ட்ரே இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஊற்றுற தண்ணி வந்து கீழே மோட்டருக்கோ இல்லை இன்ஜினுக்கோ வந்து மேலே விழாது. ஸோ இந்த சேஃப்டி மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஜூஸ் ட்ரே தனியாக எடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு போல்ட் இருக்குது. ஸோ இதை கழட்டிட்டிங்கன்னா ஜூஸ் ட்ரேவை தனியாக எடுத்துக்கலாம். கரெக்டாக சக்கை வெறிய இடத்துல வந்து கீழே வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து ஒரு போல்ட் இருக்கும். ஜூஸ் ட்ரே வந்துடும். ஸோ இந்த ஜூஸ் ட்ரே பின்னாடி வந்து பின்னாடி லாக், இதை நீங்கள் ஜூஸ் ட்ரே க்ளோஸ் பண்ணுறப்போ பின்னாடி லாக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இதில் சக்கை ஏதாவது தேங்கி இருந்ததுன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இல்லை வெளியே வச்சு கூட நீங்கள் கழுவிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இவ்வளோ நேரம் வந்து நம்மளோட கரும்பு ஜூஸ் மிஷின் வந்து இன்ஜினில் எப்படி ஓட்டுறது, மோட்டரில் எப்படி ஓட்டுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாடல் உங்களுக்கு கரண்ட்டில் வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை இன்ஜினில் வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை 2 in 1 மோட்டர் ப்ளஸ் இன்ஜின் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தனியாக ஒட்டுக்காகவும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஈரோடு மாவட்டத்துலேயும் வாங்கலாம், கோயம்புத்தூர்லேயும் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு எது பக்கமாக இருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து அதோட அட்ரஸ் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்றோம். இல்லை வீடியோலேயே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.